அல்பாத்திகா ஓதி ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வகுப்புல பங்கெடு வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது நன்றி சொல்லிக்கலாம். நல்ல உடல் நலத்தோட இன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பா அல்லாஹ் நம்மளுக்கு நடத்தி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நம்மளுக்கு நல்ல கைகால் சுகத்தையும் மன நிம்மதியையும் திருப்தியோடையும் இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை செய்து முடிச்சதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லலாம். கட்டளைகளையும் கடமைகளையும் நம்ம சரிவர இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கோம். அதுக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வோம். நம்ம தொழுகைகள்ல எதுவும் குற்றம் குறை ஏதாவது தப்பு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், வேற ஏதாவது ஒரு விஷயத்துல எண்ணத்தினாலேயோ செயல்னாலேயோ நம்ம தவறுகள் செஞ்சிருந்தாலும் நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். காலதாமதம் இல்லாம வருந்தி திருந்தக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும். அதுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய கவனம் பெற்றவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் நம்ம கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். வாரம் 3 பேரு பேசுறாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் பேசணும்னு விருப்பம் இருந்தா சொன்னீங்கன்னா உங்களே அந்த தளத்துல இணைக்கலாம். எல்லாரும் ஆர்வத்தோட ஒரு 2 வசனமாவது எடுத்து பேசுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முன்வாங்க, முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. ரஹ்மத் அக்கா, நஜ்மா அக்கா, சாதிக் பிரதர். இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம ஷைத்தான் விரோதியா இருக்கான்னு அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. அவனை விரோதி மாதிரி நடத்தணும், அவனை நம்ம எதிர்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஆரம்பத்துல அங்க மேலேயே நம்மளுக்கு விரோதியா இருக்கிறியான். அதுல அல்லாஹ் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதை கற்றுத்தந்த அல்லாவுக்கும் இந்த வாய்ப்பற்ற அல்லாவுக்கும் நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவங்க சூரா 7 வசனம் 22. இவ்விதமாக அவன் பொய்களை கொண்டு அவர்களை ஏமாற்றினான். அவர்கள் அம்மரத்தை சுவைத்தவுடன் அவர்களுடைய உடல்கள் அவர்களுக்கு தென்படலாயின. உடனே அவர்கள் சுவனத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ள முயன்றனர். அவர்களுடைய இறைவன் அவர்களை வரவழைத்தார். அந்த மரத்தில் இருந்து உங்களை நான் தடுக்கவும், மேலும் ஷைத்தான் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான் என்று எச்சரிக்கை செய்யவில்லையா? அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கிறார் நிறைய இடத்துல. சைத்தான் விரோதி அல்லாஹ் விரோதி. நம்ம இவ்வளவு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தா கூட நம்ம ஒரு ஆப்போசிட்ல பேசிட்டாங்கனாக்கும் அவங்க மேல அவ்வளவு கோபமா இருக்கும். அப்ப இங்க விரோதின்னு அல்லாஹ் நம்மளுக்கு தெளிவா சொல்லி காட்டுறாங்க. அவனை எப்படி நம்ம நடத்தணும்னு நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் செய்யற தவறான விஷயங்களுக்கு பூரா நம்ம செய்யிட்டு தர்மம் செய்ய போனா கூட நம்மளை தடுப்பியான். அந்த மாதிரி எல்லா நன்னறியான செயல்கள் செய்யும் போது நம்மளுக்கு ஊடால வருவியான். அவன் அதை அல்லாட்ட சூழ்நிலை பண்ணியே வந்திருக்குங்க. அதனால நம்ம அல்லாட்ட அதிகமா பாதுகாப்பு தேடிக்கிட்டு நம்ம அல்லாஹ் சொன்ன நன்னறியான விஷயங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருந்தா அவன்கிட்ட அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பு தருவாங்க இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது அத்தியாயத்துல 168 அல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களே அனுமதிக்கப்பட்டதும் நல்லதுமான பூமி விளைச்சல்கள் அனைத்திலிருந்தும் உண்ணுங்கள். மேலும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான். சாப்பிடுறத கூட அப்படி செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத நம்மள ஊசலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைத்தான். அப்ப நம்ம அல்லாஹ் மனசுல நினைச்சு அல்லாஹ் சொன்ன விஷயத்த நம்ம செயல்படுறோம். அல்லாஹ் சொல்றாங்க இது அனுமதிக்கப்பட்டது, இது நல்லது அப்படின்னு. அதுல நம்ம சாப்பிடுறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாம நம்ம நல்ல விதமா சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இன்ஷா அல்லாஹ் அடையணும். இன்ஷா அல்லாஹ் 202
8ல சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நீங்கள் முழுமையான சரணடைதலை தழுவிட வேண்டும். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஏனெனில் அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவன் விரோதியா இருக்கிறான் நல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அல்லாட்ட முழுமையா நம்ம சரணடைஞ்சாலே அவன் வலையில நம்ம உருவாம நம்ம நேரான பாதையில நம்ம இருக்க முடியும். அதனால நம்ம அல்லாஹ் சொன்ன அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்ம செயல்படுத்துறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 6வது அத்தியாயத்துல 142 சில கால்நடைகள் உங்களுக்கு போக்குவரத்தையும் அவ்வண்ணமே படுக்கை சாதனங்களையும் வழங்குகின்றன. அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்களில் உங்களுக்குரியவற்றில் இருந்து உண்ணுங்கள், மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த விஷயத்தையும் குரான்ல விட்டு விடன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த குரான்ல எல்லாத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவியை கொண்டு நம்ம அதே மாதிரி நடக்க அல்லாஹ் உதவி செய்யணும். அதுக்கடுத்து 17வது அத்தியாயத்துல 53வது வசனம், இயன்றவரை மிகச் சிறப்பாக ஒருவரை ஒருவர் நடத்தி கொள்ளும்படி என் ஊழியர்களிடம் கூறுவீராக, ஏனெனில் சைத்தான் எப்போதும் அவர்களுக்கிடையில் ஒரு பிளவை உண்டாக்க முயற்சிப்பான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுடைய மிக தீவிரமான விரோதி ஆவான். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நம்மள அதுல ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. மிக தீவிரமான விரோதியான்னு இருக்கிறான்னு எச்சரிக்கை செய்யறாங்க. அல்லாஹுடைய எச்சரிக்கையை நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒருவரை ஒருவர் மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தவறான விஷயமா பேசிட்டாலுமோ ஏதாவது அதுல இருந்து அந்த இடத்துல கண்டிப்பா சைத்தான் வந்துடுவான். நம்மள கோபத்தை தூண்டுவியான், தவறான பாதையில வழி நடத்துவியான், நம்மள வீழ்ந்திட செஞ்சுடுவான். அதனால அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒருவரை ஒருவர் மிகச் சிறப்பாக நடத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இணக்கமான முறையில எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு அல்லாஹ் உதவி செய்யும். அடுத்து 35வது அத்தியாயத்துல 6வது வசனம், சைத்தான் உங்களுடைய விரோதி ஆவான், ஆகவே ஒரு விரோதியை போல் அவனை நடத்துங்கள். நரகவாசிகளாக இருப்பதற்காக மட்டுமே அவன் தன் கட்சியினரை அழைக்கின்றான். அவனை நம்ம பின்பற்றினமாக்க அவன் நரகத்துல கொண்டு இவன் தள்ளுவான். அதான் நம்மளுக்கு சொல்றாங்க. அதனால அவன்கிட்ட எவ்வளவு விரோதியா இப்படி நான் விரோதித்த எவ்வளவு பயங்கரமான விரோதியா இருக்கேன்னு நல்லா நமக்கு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பாதுகாவல் தேடிக்கிட்டே இருப்போம். 36ல 60 61 இன்ஷா அல்லாஹ். உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா, ஆதமின் சந்ததிகளே, நீங்கள் சைத்தானை வழிபடக்கூடாது என்று, அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று, மேலும் நீங்கள் என்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று. இதுவே சரியான பாதையாகும். அல்லாஹ் மட்டுமே நம்ம வழிபடணும், அவனை வழிபடக்கூடாதுன்னு நல்லா தெளிவா சொல்றாங்க. அவன் பேச்சுக்கு நம்ம செவி சாச்சிட்டாலே அவன்கிட்ட வீழ்ந்துவோம் நம்ம. அப்ப அவனை வழிபடணும்னா அவனை இதுல அல்லாஹ்வுக்கு பக்தி செலுத்த மாதிரி அவனுக்கு பக்தி செலுத்த, அவன் பேச்சுக்கு நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல இருந்து அவன் மாறா சொல்லும் போது அவன் பேச்சுக்கு நம்ம செவி சாச்சிட்டாலே நம்மளை கீழே வீழ்த்திடுவான். அதுல இருந்து நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 43ல 62 இன்ஷா அல்லாஹ். நாம் நாடு இருந்தால் பூமியில் குடியேறி 62 ஷைத்தான் உங்களை விரட்டி விடாதிருக்கட்டும், அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி ஆவான் அப்படின்னு நல்லா தெளிவா நிறைய வசனங்கள்ல சொல்றாங்க. நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம எடுக்கணுங்கனால சில வசனங்கள் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம அல்லாட்ட அதிகமா அந்த ஷைத்தான் தீங்கள் விட்டு பாதுகாக்க சொல்லி எல்லாம் நம்மளுக்கு துவாவும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த துவாவை அதிகமா ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாட்ட பாதுகாவல் தேடுவோம். அந்த துவா ஓதி நான் இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்லுரூன். என் ரட்சகரே, சாத்தான்களின் கிசுகிசுப்புகளில் இருந்து நான் உம்மிடம் பாதுகாவல் வருவதை விட்டும் நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நினைவூட்டல்கா ஷைத்தானை பத்தி.
அதாவது அன்னைக்கு நம்மள பொய் சொல்லி ஏமாத்தி அந்த வலையில விழ வச்சது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல அவனுடைய வலையில தான் நம்ம வந்து விழுந்து கிடக்கோம். நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்மளுடைய விரோதி அவன் அப்படின்னு. ஆனா அவனை தான் நம்ம கூட்டாளியா வச்சுக்கிட்டு அல்லாஹ் வந்து ரொம்ப தூரமா வச்சு நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். அதிகமான நேரங்கள்ல நம்ம வந்து அல்லாட்ட செஞ்சுட்டு வந்த அந்த உடன்படிக்கையை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். ஷைத்தானா நீ வந்து கிட்ட வச்சுக்கிறாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அதை இங்க மறந்துட்டு இருக்கோம். இப்ப எப்பவுமே வந்து நம்மளுக்கு அந்த விழிப்பு இருக்கணும்னா நீங்க கேட்ட மாதிரி நம்ம அந்த துவாவை அவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாவலும் புகலிடமும் நம்ம அல்லாட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவனுடைய கிசுகிசுக்குள்ள இருந்து நம்ம வந்து மீட்சி பெற முடியும். அந்த கவனத்தை அல்லாஹ் தான் நம்ம நம்ம அனைவருக்குமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தரணும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா இருந்ததுக்கா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆவை அதிகமா ஓத அல்லாஹ் உதவி செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ். நஜிமாக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் வந்து நம்ம ஆன்மாவை மீட்சி அடைய செய்ய என்ன செய்யறது என்று நான் சில வசனங்களை சொல்றேன். கடவுள் மட்டும் குர்ஆன், கடவுள் மட்டும் குர்ஆன் மட்டுமே மார்க்கம் என்று உரிமையோடு இருப்பாங்க. நாம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய ஆன்மாவை மீட்டெடுக்க இந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்று ஆராய்ந்து பார்க்கணும். அவர் சொல்றாங்க, ஏன் அவர்கள் இந்த குர்ஆனை கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்க கூடாது? இது கடவுள் அல்லாத மற்றவர்களிடமிருந்து வந்திருந்தால் அதில் எண்ணற்ற முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அவருடைய மனங்கள், அவர்கள் ஏன் இந்த குர்ஆனை கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்க கூடாது? அவர்களுடைய மனங்களின் மீது அவர்களுக்கு கூட்டுகள் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, உணர்திறன் எல்லாம் எப்படி இருக்குது என்று நம்ம உணர்ந்து செயல்படணும். 22:46 சொல்றாங்க, அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்கள் மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா? உண்மையில் மெய்யான குருட்பணம் என்பது கண்களின் குருட்டுத்தனம் அல்ல, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்களின் குருட்டுத்தனமே ஆகும். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே என்ன செய்தாங்க, இந்த உலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்து அதனை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் வந்து நமக்கு மீட்சிக்குரியதாக இருக்குது, முக்கியமான உபதேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 17:9-36 வசனம் சொல்றாங்க. 9ல இந்த குர்ஆன் மிகச்சிறந்த பாதையை நோக்கி வழி நடத்துகின்றது, மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தானதொரு பிரதிபலனுக்கு அவர்கள் தகுமானவர்களாக விட்டார்கள் என்ற நற்செய்தியை கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. 36ல பார்த்தா, உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்று எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையையும் வழங்கியுள்ளேன், மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த குர்ஆன் முற்றிலும் விவரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மரணிக்கிற வரையும் நமக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6:114-115 சொல்றேன். அவர் இந்த புத்தகத்தை முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற போது கடவுளை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா? வேதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து சத்தியத்துடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். எந்த சந்தேகத்திற்கும் நீர் இடமளிக்க வேண்டாம். உன்னுடைய இரட்சகரின் வார்த்தையானது சத்தியம் மற்றும் நீரத்தால் முழுமையடைந்ததாக உள்ளது. அவருடைய வார்த்தைகள் எந்த ஒன்றும் மாற்றி விடாதிருக்க வேண்டும். அவர்தான் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6:104-105 என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, உங்களுடைய இரட்சகரிடம் இருந்து வெளிப்படுத்தப்பட்டவற்றை பின்பற்றுவீராக, அவரை தவிர தெய்வம் இல்லை, அத்துடன் கோழி தெய்வ வழிபாடு செய்தவர்களை அலட்சியம் செய்வீராக. 104ல வந்து 104-105 104ல நாம் வெளிப்பாடுகளை விவரிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 104 என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு அறிவித்தல்கள் வந்துள்ளன, பார்க்க இயன்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவே அவ்வாறு செய்கின்றனர். ஆனால் குருடர்களாக ஆகிவிட்டவர்கள் தங்களுடைய சொந்த கேட்டிற்காகவே அவ்வாறு செய்கின்றனர். நான் உங்களுடைய பாதுகாவலன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இந்த குர்ஆன் உங்களுக்கு சொந்த நலனுக்காகவே நீங்க நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 39ல 7, 9, 10 சொல்றாங்க. என்ன சொன்னா நீங்கள் 39ல இல்லாதவர், ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. 9ல தன்னுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறுவுலகை குறித்து இனிப்புடன் இருந்த வண்ணம் சிறம்பணிந்து விழித்திருந்தும் இரவு தியானம் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமானவர்களா? அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்மதிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி கடவுளின் பூமி விசாலமானது. மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லையின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வேண்டியது எல்லாம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் அறிவித்திறன் கொண்டோருக்கு படிப்பினையாக உள்ளது. இந்த குர்ஆன் புனையப்பட்ட ஹதீஸ் இது முந்தைய அனைத்து வேதங்களையும் உறுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொன்றுக்கும் உரிய விவரங்களை வழங்குகின்றது. நம்பிக்கை கொண்டோருக்கு கலங்கரை விளக்காகவும் அருளாகவும் திகழ்கின்றது. குர்ஆன் பரிபூரணமான சத்தியத்தை ஆதரித்து அதில் நம்பிக்கை கொள்பவர்களை பொறுத்தவரை அவர்கள்தான் நல்லறியாளர்கள். அவர்கள் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுபவர்கள். கடவுளின் வழி நடத்தியவர்கள் தான் இவர்கள் தான். கடவுள் வழி நடத்தியவர்கள் இவர்கள் தான். அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் இவர்கள் தான். 39ல 23, 22 சொல்றாங்க. ஒருவருடைய இதயத்தை சரணடைகளை கொண்டு திருப்தியுற்றதாக கடவுள் ஆக்கிவிட்டார். அவர் தன் இரட்சகரிடம் இருந்து ஒரு ஒளியை பின்பற்றி கொண்டிருப்பார். எனவே கடவுளின் தூது செய்திக்கு எதிராக தங்கள் இதயங்கள் கடினமாகி போனவர்களுக்கு கேடுதான். அவர்கள் மிக நெறிய வழிகேட்டில் சென்று விட்டார்கள். கடவுள் 23ல கடவுள் இதிலே மிகச்சிறந்த ஹதீஸ்களை வெளிப்படுத்தியுள்ளார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம். மேலும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உரிய இரு வழிகளை சுட்டி காட்டுகின்றது. தங்கள் இரட்சகரிடம் பக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் அதன் மூலம் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவருடைய தோள்களும் இதயங்களும் கடவுளின் தூதி செய்திக்காக இலகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதே ஆகும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அதனை அவர் அருள்கின்றார். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கீழ்க்கப்படும் பொழுது என் முன்னால் கற்பித்துக் கொண்டு இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை போதுமான அளவு எச்சரிக்கின்றேன். இந்த நாளின் சந்திப்பை மறந்ததை போல அதே விதமாக இன்றைய தினம் நான் உங்களை மறந்து விடுகின்றேன். இந்த குர்ஆன் மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய இரட்சகரை பற்றி உபதேசித்தார். அவர்கள் வெறுப்பினால் விரண்டோடி விடுகின்றனர். அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த குர்ஆனில் எல்லா விதமான உதாரணங்களையும் எடுத்துரைக்கின்றோம். ஆனால் அது அவர்களுடைய வெறுப்பை தான் அறிவிக்கின்றது. அனைத்து புகழும் கடவுளுக்குரியது. வானங்களில் பெற்றனர், பூமியில் பெற்றனர், பிரபஞ்சத்தில் பெற்றனர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கே புகழ் அடையுது. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நினைவூட்டல். அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் மட்டுங்கிறத சொல்லி கொடுத்துட்டாங்க. குர்ஆனையே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய சொந்த நலனுக்காக தான் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். நம்மளுடைய அந்த நெஞ்சத்துடைய குட்டுத்தனத்தை அகற்றுறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல ஒவ்வொன்றையும் சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டிட்டே இருக்காங்க. அகப்பார்வை உடையவர்கள்,
அறிவுத்திறன் உடையவங்க அந்த வழியை வந்து எடுத்துக்கிருவாங்க, அவங்கள நான் வழி நடத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூது செய்தியில வந்து எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறாரு. இரு வழிகளை நான் காட்டி நான் உங்களுக்கு வந்து உபதேசத்தை கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதை கேட்கக்கூடிய மக்களா, ஏன்னா மத்தவங்க எல்லாம் விரண்டு ஓடிடுறாங்க, நம்மள அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசிச்சுக்கிட்டு அதை கேட்கக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சதுக்கு அல்லாவுக்கு நம்ம வந்து அதிகம் அதிகம் நன்றி சொல்லணும்க்கா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நினைவூட்டல்க்கா. அல்ஹம்துலில்லாஹ். சாதிக் பிரதர் இருக்கீங்களா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு நம்மளோட மனசுக்குள்ள ஒரு வெயிட்டான விஷயம், நம்மளுக்கு வெயிட்டான விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, நான் கேட்கிற துவா அல்லாஹ் கிட்ட சேர்ந்து போய் சேருதா, அவர் என்னோட வார்த்தைகளை கடவுளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு நேரத்துல நம்மளுக்கு அந்த வெயிட்டான விஷயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு உள்ள பயானோட ஃபோக்கஸ் என்னன்னா, நம்மளோட துவாவை எப்படி உயிர் உள்ளதா ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான வழி குர்ஆன்ல அல்லாஹ் சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரா 50 வசனம் 16 அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம மனிதர்களை படைச்சோம், அவங்க மனசுக்குள்ள என்ன கிசுக்குறாங்க அப்படிங்கிறத நாங்க அறிஞ்சவங்களா இருக்கோம். we are closer to him than his jaguar vein. பிறடி நரம்பை விடவும் மிக அருகில நான் இருக்கேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. கடவுள் ரொம்ப தூரத்துல இல்லை, எங்கேயோ வானத்துல எங்கேயோ தூரத்துல இல்ல, நம்மளோட பிறடி நரம்புக்கும் பக்கத்திலேயே இருக்காங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட்ல அல்லாஹ் இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம ஆன்மாக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துலதான் அல்லாஹ் இருக்காங்க. இந்த நம்மளோட துவா வந்து அல்லாஹ் கிட்ட சேர்ந்து அடைதாங்கிற டவுட்டு இருக்கவே வேணாம். கண்டிப்பா அல்லாஹ் நம்மளோட துவா எல்லாரும் மனசார நம்ம கேட்கறத அல்லாஹ் அறிஞ்சவங்களா தான் இருக்காங்க. இப்னு அரபின்னு ஒரு சூஃபி செயின்ட், அவர் ஒரு ஞானி. அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, துவான்னா கடவுள் கூட பண்ணிக்கிற டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன் இந்த சென்ஸ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது உயிர் உள்ளதா கான்வர்சேஷன் மாதிரி இருக்குன்னு, கலந்துரையாடல் மாதிரி இருக்குன்னு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதை பத்தி நம்ம திங்க் பண்ணி பார்த்தா ஒரு நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. சூரா 2 வசனம் 186 அல்லாஹ் சொல்றாங்க, என்னோட அடியார்கள் என்னை பத்தி கேட்கும் போது சொல்லுங்க, நான் அவங்க கூட பக்கத்திலேயே இருக்கேன். ஐ ஆன்சர் தர் பிரேயர்ஸ். அவங்களோட பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன். when they pray to me, என்கிட்ட அவங்க பிரார்த்தனையை எடுத்து வைக்கும் போது நான் அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் people shall respond to me and believe in me in order to be guided. கடவுளுக்கு நம்ம பதிலளிக்க கூடியவர்களாகவும் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருந்தாக்க கடவுள் நம்மளை நேர்வழி பக்கம் நடத்துறாங்க, கைட் பண்றாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்துல வந்து நம்மளுக்கு 2 விஷயம் நம்மளுக்கு பலம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஒண்ணு, கடவுள் நம்ம அருகிலேயே இருக்கேங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அடுத்தது, உங்களோட துவாக்கு நான் பதில் அளிக்கிறேன், உங்களோட பிரேயர்ஸ்க்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் அல்லாஹ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த பிரார்த்தனைய வந்து உயிர் உள்ளதா ஆக்குறதுக்கான விஷயம் 3 விஷயத்த எகைன் அவர் அந்த இப்னு அரபிங்கிற சூஃபி செயின்ட் வந்து 3 விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். அதை நம்ம துவால இதை நம்ம மனசுல உள்வாங்கிக்கிட்டு நம்ம துவால இதை அப்ளை பண்ணும்போது நிறைய மாற்றம் இன்ஷா அல்லாஹ் நிகழும். ஃபர்ஸ்ட், இது துவாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணிக்கின்னு, என்னன்னா, நான் உண்மையாவே முழுசா இங்க இருக்கனா, மனசு எல்லாம் சேர்ந்து இருக்கா,
இப்போ என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இல்லை இப்போ டிஸ்ட்ராக்ஷன், நம்மளுக்கு கவன சிதறல் இதில் மொபைலு இல்லை இனிமே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் டூ டூ லிஸ்ட்டுன்னு நிறையா இருக்கும். நாளைக்கு என்ன செய்யணும், இல்லை இன்னைக்கு இதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முழு மனசோட கடவுள்கிட்ட நான் இந்த ப்ரெசன்ஸை உணரணும், கடவுள்கிட்ட நான் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு அந்த நம்மளோட துவாக்களை ஆரம்பிக்கணும். அடுத்தது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் தெளிவான முறையில் கடவுளை நினைவு கூர்ந்து நம்மளோட துவாவை சொல்லும் போது அது வந்து ஒரு இபாதத்தாவே மாறிடுது. அடுத்தது ஹியூமிலிட்டி ஓவர் டிமாண்ட். கடவுள் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்கறத டிமாண்ட் பண்றதை விட சரணடைதல்ல முக்கியமா இருக்குன்னு. சில சமயம் நம்ம அல்லாட்ட துவா செய்யும் போது மனசுல வந்து அல்லாஹ் எனக்கு இது தாங்க, இதை சரி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து கோரிக்கையை வைக்கிறது தப்பு கிடையாது அல்லாஹ் கிட்ட. ஆனா எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு வெண்டிங் மிஷின்ல நம்ம காசு போட்டாக்கா இந்த என்னத்தை சூஸ் பண்றோமோ அது வெளியில தள்ளுது இல்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் நம்மளோட ரிக்வெஸ்ட் மட்டும் த்ரோ பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து அல்லாஹ் கிட்ட அப்ரோச் பண்றது எப்படி இருக்கணும்னா, ஒரு அரசன்கிட்ட ஒரு சேவகன் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்க தான் எல்லாமே, நீங்க எனக்கு எது தர்றீங்களோ அது சிறந்தது, என்னோட சிந்தனையும் என்னோட தேவைகளையும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இருக்கிற மாதிரி எனக்கு கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச்சில் நம்மளோட கோரிக்கையை இன்ஷா அல்லாஹ் கிட்ட வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுதான் வந்து ஹியூமிலிட்டி ஓவர் டிமாண்ட். அடுத்தது சரண்டர் ஓவர் கண்ட்ரோல். சரண்டர் இப்போ முழுமையா அல்லாஹ் கிட்ட அடிப்பணிதல், ஓவர் கண்ட்ரோல் இந்த சென்ஸ் எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஃபேமஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ப்ரூஸ்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பி லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீரை போல இரு அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. எப்படின்னா, இந்த நீரை வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சாக்கா அது ஒரு கிளாஸ் ஷேப்ல தான் இருக்கும். ஒரு பெரிய லேக்ல இருந்தாக்கா அந்த லேக் ஷேப்ல இருக்கும். அது எந்த இடத்துல பொறுத்துறோமோ அதான் மாறிடுது. அதே மாதிரி கடவுள்கிட்ட நம்மோட பிளானை கடவுள்கிட்ட போட்டு எனக்கு இந்த மாதிரி நடக்கணுங்கிறத விட கடவுள் தீர்மானிச்சதுக்கு ஏற்ப நம்மளோட எண்ணங்களை நம்ம இது வந்து இந்த 3வது பாயிண்ட்டோ 2வது பாயிண்ட்டோ கிட்டத்தட்ட ஒத்துமையா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் டீப்பா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு விஷயத்திலயுமே. என்னன்னா, இப்ப ஒரு ரிவர் ஓடுது, ஆறு ஓடுது, அது ஆறை கடக்கிறதுக்கு போகும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா நீரோட்டம் வேகத்துல இருக்கும்போது நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நான் இங்கேருந்து அங்க ஆப்போசிட்டுக்கு நான் அப்படித்தான் போவேன்னு சொல்லிட்டு நீரோட்டத்துக்கு எகெயின்ஸ்டா போறத விட நீரோட்டத்தோட சேர்ந்து போனாக்கா நம்மளால டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க நீரோட்டம் ரொம்ப ஈஸியா நம்மளை தூக்கிட்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட நம்ம துவாவையும் கிட்டத்தட்ட அந்த நீரோட்டம் மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ணணும். நான் நினைக்கிறது தான் நடக்குன்னு, எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது இல்லாம கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களோட நாட்டப்படி நீங்க எனக்கு எது நாடுறீங்களோ அதுதான் எனக்கு சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறத மனசுல நம்ம வச்சுக்கணும். அதுக்காக அல்லாட்ட ரிக்வெஸ்ட் வைக்க கூடாதுன்னு இல்லை, அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறதையும் இந்த மாதிரி அல்லாஹ் நீங்க எனக்கு இந்த தேவை இருக்கு, ஆனா நீங்க எது எனக்கு சிறந்ததை நாடுறீங்களோ எதை நாடுறீங்களோ அதான் எனக்கு சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல இன்ஷா அல்லாஹ் வச்சுப்போம். அடுத்தது சூரா 40:60 அல்லாஹ் சொல்றாங்க, your Lord says implore to me and I will respond to you. நீங்க என்கிட்ட உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கறத வாக்குறுதியை தான் இந்த இடத்துலயும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் சூரா 33:41-42 O you who believe, you shall remember God frequently, you shall glorify him day and night. நம்பிக்கையாளர்களே, நீங்க கடவுளை அதிகமா நினைவு கூறுங்க, பகலும் இரவும் அவரை நினைவு கூறுங்க.
அவரை மகிமைப்படுத்துங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ துவா வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இல்ல, இந்த இந்த வசனத்தை நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம துவாங்கிறது வந்து நம்ம நார்மலா இருக்கிற டைம்ல கூட ஒரு ஒரு காரியம் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா மனசார சொல்ற அல்ஹம்துலில்லாவும் அது துவாவா தான் மாறுது. இப்போ இப்போ வண்டியில உட்காரும் போது நம்ம அல்லாஹ் எனக்கு இந்த பிரயாணத்தை ஈஸியா இங்க வைங்க அப்படின்னு நினைவு கூறுறதும் அதுவும் ஒரு துவாவா தான் ஆகுது. துவாங்கிறது தனியா ஒரு விஷயமா இல்லை, நம்ம நார்மலா செய்யக்கூடிய விஷயங்கள்லயே அது வந்து துவாவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, நம்ம மனசார முழு நேர்மையோட அல்லாஹ் கிட்ட உரையாடும் போது அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துவாங்க. இந்த சென்ஸ், நம்மளுக்கு ஆன்சர் வந்து சில நேரம் டைரக்டா எஸ்ன்னு இருக்கும், சில நேரம் இப்ப வேணான்னு இருக்கும், சில நேரம் நான் அதை விட உனக்கு சிறந்ததை வச்சிருக்கேங்கிறது இருக்கும். அந்த ஆன்சரு நம்மளால உணர முடியும் எப்பன்னா நம்ம முழுசா அல்லாட்ட அந்த ஹியூமிலிட்டியோட முழுசா அல்லாட்ட அந்த அடிப்பணிதல் தன்மையோட அல்லாஹ் கிட்ட நம்ம துவா வைக்கும்போது ஏன்னா அல்லாஹ் வந்து இது ஒரு ப்ராமிஸா சொல்றாங்க, நிச்சயமா நான் பதில் அளிக்கிறேன். நம்மளுக்கு அந்த ஆன்சர் புரியலன்னா, நம்மளுக்கு இந்த ஆன்சர் நம்ம கேட்கறது கிடைக்கலன்னா நம்மளுக்கு தான் புரியலன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியா தான் இந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த 3 பாயிண்ட்ஸையும் மெயினா அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிற துவா அல்லாஹ் செவி ஏற்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு பதில் அளிக்கிறாங்க. இது வந்து சத்தியமான விஷயமா இருக்கு. நம்மளுக்கு தான் அல்லாவோட பதில் வந்து நம்மளுக்கு புரியல, இந்த நேரத்துல நம்மளுக்கு புரியல அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்ப ஒரு 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 எக்ஸாம்பிள் இப்ப தோணுது. எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கட்டில்ல உட்காந்துருக்கோம், ஒரு சின்ன குழந்தை ஊறிக்கிட்டு மேல கட்டில்ல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுது. நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுதுன்னு. அது தடுமாறி ஏறி திருப்பி திருப்பி கீழே விழுறத பார்த்தாக்கா நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம டக்குன்னு போய் தூக்கிடுவோம். அந்த மாதிரிதான் அந்த குழந்தைங்க, இந்த ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை எப்படி இந்த திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமானதா இருக்கு. அதே மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகுவோம். அல்லாஹ் கிட்ட வந்து தவறிழைச்சி நம்ம அல்லாஹ் விட்டு விலகி போவோம். பட் எத்தனை தடவை ஃபெயில் ஆகினாலும் திருப்பி திருப்பி அல்லாட்ட கிட்ட வரத்துக்கு நம்ம முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதுல ஒரு கருவா இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த விஷயத்த இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அமைதியான ஒரு இடத்துல, இல்ல ஒரு மாடியிலயோ இல்ல ஒரு ரூம்ல ஒரு பகுதியிலயோ ரொம்ப அமைதியா அல்லாஹ் கிட்ட மனசார நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் தேவையில்லை, ஒரு அழகான அரபி வார்த்தையில தான் பேசணுங்கிறது கிடையாது. நம்மளோட வார்த்தைகள்ல டெலிவரி பண்றதுல பிழைகள் இருந்தாலும் அல்லாஹ் அந்தோட உயிரா அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க. நம்ம மனசார ஆன்மலை நினைக்கிறது அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க. அல்லாஹ் நம்மளோட துவா எல்லாரோட துவாக்கும் பதிலளிக்க அல்லாஹ் தயாரா இருக்காங்க. நம்ம அதை இன்ஷால்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஞானத்தையும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை செய்வோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கடவுள்கிட்ட நம்ம கேட்க போறது அல்லாஹ்க்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல போறது கிடையாது. கடவுள் ஆல்ரெடி நம்ம என்ன கேட்க போறோங்கிறத அல்லாஹ் அறிஞ்சவங்களா இருக்காங்க. பட் ஸ்டில் அல்லாஹ் நம்ம சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இன்ஷால்லா முடிச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்மள எல்லாருக்குமே கடவுள் கிட்ட தொடர்ச்சியான பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, அது தொழுக மாதிரி அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப தெளிவான முறையில இருக்கணும். டிமாண்டி கண்டிஷன் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடாது. முழுசா நம்ம அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சு கேட்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்பத்துல இருந்தே நம்ம அதை வந்து இறைவன் கிட்ட அப்ளை பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்த அனைத்து நினைவூட்டல்களுமே ரொம்ப சிறப்பான ஒன்று. அதை நம்ம கவனத்துல கொண்டு
செயல்படக்கூடியவங்களும் அல்லாஹ் நம்மள ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஐரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம்.